பஞ்சாங்கம் செப்டம்பர் 7, 2025 7/9/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சதயம் நட்சத்திரம் இரவு 9:42 வரை, அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம். பௌர்ணமி திதி இரவு 11:40 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை. பிரௌஷ்டிரபத ஸ்ரார்த்தம், விஸ்வரூப யாத்ரா. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தி வருகின்ற சந்தோஷகரமான நாள். கடந்த காலங்களில் உங்களுடைய கௌரவம், மரியாதை போன்ற விஷயங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்த சில நபர்கள் உங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்களுடைய ஆரோக்கியமோ, பெற்றோரின் ஆரோக்கியமோ, குழந்தைகளின் ஆரோக்கியமோ, இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் மறைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகளுக்கு நற்செய்திகள், உங்களுடைய வியாபார விஷயத்தில் அரசாங்க ரீதியான தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, இப்போ மரியாதை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் தான் மேலதிகாரியாக இருந்தால் அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இன்னைக்கு வாய்ப்பு ஏற்படும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் மட்டும் இல்லைங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவீங்க. அதை ரியாக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேசாமடந்தையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள், அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவற்றொல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள். வேலை செய்கிற இடம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேலதிகாரிகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகாரமாக பேசினாங்கன்னா அதை கண்டும் காணாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. பாக்கியாதிபதியான சனி தசமஸ்தானத்தில் இருக்காரு. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அலைச்சல் இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு கெடுபலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அரசாங்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் ரேஷ் டிரைவிங் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பொறுமையாக செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
குடும்பத்தில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சக பணியாளர்களின் ஒற்றுமைத்தன்மை மற்றும் அனுசரணையான செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு அல்லது ப்ரமோஷன் அல்லது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். கடக ராசி, ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது சிக்கலை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சமயோஜிதமாக செயல்படுமே தவிர அவசரப்படக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துன்னா அந்த இடத்த விட்டு விலகிச் செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுங்க. காரிய பதற்றம் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு விரக்தி மனப்பான்மையோடு பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு ஈக்குவலண்ட்டாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இரட்டிப்பு செலவுகள் அல்லது இரட்டை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாகவோ குடும்ப தேவைகளுக்காகவோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று கூட வேலை பண்ணுற இடத்துல கூட வேலை பண்ணுறவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். உங்களுடைய அறிவுக்கும் செயல்பாடுகளுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கோ பணப்பிரச்சனைகளுக்கோ தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சி வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே அறிமுகமான நபரிடம் உங்களுடைய இன்றைய நிலைமையை சொல்லி அவர்களின் உதவியை நாடுவீர்கள். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது அவுட்டிங் கூப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய வேலை கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குடைச்சல்கள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை மாறுவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. அதனால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கன்னி ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடங்கள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய நிலத்தையோ வீட்டையோ விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இது நாள் வரை எதிராளிகள் பயன்பெற்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு நேரடியாக பயன் அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கலைத்துறை நண்பர்களுக்கு தங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை பயத்தாலும் அதனால் பெருசாக லாபம் இல்லை. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டாத விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரையும். சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் நீங்கள் சில சமயம் எரிஞ்சு விழுந்து கோபப்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுய கோபத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. சிலரிடம் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள். அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுவீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி, இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் உதவிகளின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசினாலோ இல்லை பண விவகாரங்களில் பற்றி யார்கிட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்தாலோ அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்றா கடன் பிரச்சனையோ இல்லை ஆரோக்கிய பிரச்சனையோ கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே ஏதாவது அடிபடுறதுக்கோ இல்லை மருத்துவ ரீதியான தேவைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்பட்டு செயல்படும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும். அந்த இடுப்பு பகுதிக்கு கீழே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய சில காரியங்களில் நீங்கள் தவறுகள் இழைக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று கண்டும் காணாமல் இருப்பது அவசியமான ஒன்று. நீங்கள் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். அதனால் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் திடீர் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விருச்சிக ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அந்த சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று வேலை விஷயமா அலைச்சல் இருக்கு. வெளியூர் பிரயாணம் செலவுகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். குடும்பத்தில் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோர் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயர்வின் மூலமாக உங்கள் மீது தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு அதை பரப்பிட்டு இருந்த சில பேர் உங்களின் மீது நன்மதிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக இருந்த கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, மன நிறைவை தரக்கூடிய மனதிற்கு சுகத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான செய்தி இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்துல தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வியாபாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதீத தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தந்தை வழியில சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்துக்கள் மூலமான வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதீதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஒரு நற்செய்தி, குழந்தை பாக்கியம் அல்லது உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள்,
உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் சார்ந்த செலவுகள்னு ஏதோ ஒரு நற்செய்தி உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, வாக்குஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு வீட்டு விஷயத்துல அதிகமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு அது மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமா உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க ஒரு புதிய அணுகுமுறையை கையாள்வீர்கள். அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கணவரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் இன்னைக்கு பணவரையும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ பங்காளி சண்டைகள் சம்பந்தமாகவோ இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். கும்ப ராசி, ராசிக்கு குரு பார்வை, ராசியிலேயே சந்திரன். இன்னைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த கடன் தேவை இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வியாபார வளர்ச்சியின் காரணமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு யார்கிட்டயாவது பேசினீங்கன்னா உங்களுக்கு நீங்க தெளிவான சிந்தனையின் காரணமாக பேசுவீங்க. ஆனா அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அதனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பிடிவாதம் தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலை தனியறத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமான ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த ஆலோசனையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. புதிய முயற்சிகளின் மூலமாக புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் குரு பார்வையில, இதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அல்லது வீட்டு படாடோவ செலவுகள், பராமரிப்பு செலவுகள்னு ஏதோ ஒரு செலவு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நகைகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய நெக்லஸ், கழுத்துக்கு அணிய வேண்டிய நகைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத விஷயங்களுக்கு மனசுல கவலைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். அதே சமயம் உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த கடன் தேவை இருந்தால் மட்டும் அடைங்க, இல்லாட்டி தேவையில்லை அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டினா போதும். இன்னைக்கு அதிகமாக முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்ய போக அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி சேமிப்பை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனாவசியமான செலவுகளோ கவலைகளோ ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.